பிரேக் பிடிக்கல அது பிடிக்கலன்ற கப்சா வரலாம் வேணா, எது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன் டிராக்டர் தள்ளி வந்த? இறங்கு. இரு வரேன். மாமா உன்னை பார்த்து எவ்வளவு மேல ஆச்சு மாமா. ஏதாவது பேச ஏன் பேச மாட்டேங்கிற? மாமா என்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தியா இல்லையா? வாயில் என்ன கொழுக்கட்டியா வச்சுட்டேன். வாழப்பு மாமா. அப்பா இறங்கு. மாமா இறங்க கால் வலிக்கும். நீ இறங்கி என்ன இறக்கி விடு. சொல்ல விட மாட்டேங்கிற சாமி. இத புடி. கை கொடு கை கொடு கை கொடு. ரெண்டு கை. வா வா. ஐயோ மாமா மாமா அது பறிச்சு கொடு மாமா. எவன் வீட்டு தோப்புன்னு தெரியலையே. ஐயோ அது கேட்ட காசு கொடுத்துக்கலாம். தூக்கு. ஐயோ மாமா வேட்டியை மடிச்சு கட்டினாதான் தூக்க முடியும். சரி சரி சீக்கிரம் சீக்கிரம். சூப்பர் இல்ல? எது தேன் தானே? இல்ல என்ன முழிக்கிற? சின்ன வயசுல ஒரு முறை கிராமத்துக்கு வந்தப்போ இதே மாதிரி வாழைப்பூ எடுத்து தேன் குடிக்க சொன்னேன். எனக்கு தான் ஞாபகம் மறந்து தெரியுமில. இதை எப்படியா மறந்த? ஆமா இதெல்லாம் போய் ஞாபகம் வச்சுட்டு இதை வேற வாயில வச்சுட்டு ஒண்ணும் வர மாட்டேங்குது. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேணாம். நான் எப்போ உங்கள்கிட்ட கடன் வாங்கினேன்? இதான் கடனை. இது பாரு வட்டியோட தர திருப்பி கேட்ட கிடைக்காது. எனக்கு அசலே வேணாம். ஆள ஒரு மத்தாயே. சின்னப்பாண்டி என்ன பேரு சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? ஒண்ணு இல்ல சும்மா செல்லமா. இப்ப நீ தப்பிச்சுட்டு ஓடினாலும் நாளைக்கு ஐயனார் கோயில் பூஜைக்கு வந்துதானே ஆகணும். அங்க பாத்துக்கிறேன். அப்படி நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை குளிக்க வந்த இடத்துல உங்க இம்சை தாங்க முடியல. என்ன கொஞ்சம் ஜலக்கிரீட பண்ண விடுங்கடா. ஆமா கிரீட பண்ணி கிழிச்சிட்டாலும். டேய் என்னடா திடீர்னு தண்ணி அடியில சுடுது? என்ன பண்ண? தள்ளிப்போ. நான் இல்ல அண்ணனா தான் இருக்கும். நான் இல்ல. ஏண்டா ரெண்டு பேருமே இல்லன்னா யாரா இருக்கும்? நீங்களா தான் இருக்கும். கரெக்ட். தண்ணினே தண்ணியே சுட்டுருச்சு. ஒரே குட்டியில ஒரு மட்டங்கிறது நல்லா எருமாடுங்களாட்டம். சாம்பிள் காட்டுறான். ஒண்ணுதான்பா. எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. எங்க அது லெட்டரா? என்ன லெட்டர்? யசோதா வீட்டுக்கு போயிருந்தப்பா போஸ்ட்மேன் ஓட கொடுக்கலாம். யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க? பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு, 1 கிலோ கொடுத்துட்டு வந்தேன். அப்ப கொடுத்த லெட்டர் தான். எங்க அது? அது அண்டர்வயர்ல வச்சிருக்கேன். எந்த அண்டர்வயர்? ஆமா அவருக்கு என்ன 5 அண்டர்வயர் இருக்கு. அவருக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு. அதோட தண்ணியில இறங்கிட்டார். அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க. அதுக்கு தேவையே இல்ல. அப்ப அப்படியே வாங்க. ஐயோ அண்டர்வயர் விட்டுட்டு அப்புறம் செத்த கிளிக்கு கூண்டு அதுக்கு திரும்புங்க. ஐயோ கேரளால இருந்து என் ஃப்ரெண்ட் எழுத லெட்டர் நஞ்சு போச்சே. பிஞ்சு போகலையே. இவர் அப்படியே சாயங்காலம் வரைக்கும் ஊற போடுங்க. ஊற போடுவானே. இவர் கால்ல கல்ல கட்டி அப்படியே ஜலசமாதி பண்ணிடுறான். பாவிகளா நீங்க எல்லாம் பிள்ளைங்களா? எந்த ஐயோ டீ கடை சார் பயந்து போய் எந்த விஷயம்? இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா? விலாசமோ எல்லாம் அறியும் தெரியுமா? அப்ப சொல்லுங்க. அட்ரஸில் இந்த அட்ரஸ் தான் யாரும் நோக்கணும்? ஆணோ பெண்ணோ? பச்சை நீ ஆரம்பிச்சிட்ட. அச்சனோ மகளோ? யாரா இருந்தா உனக்கு என்ன அட்ரஸ் என்னன்னு சொல்லு. ஈரோடு போய் திருச்சி வரணுமாக்கும். இப்பதான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன். மறுபடியும் ஈரோடு திருச்சி கோயம்புத்தூர் ஏன் பார்த்தேன்? இல்ல சாரே ஈரோடு போய் இந்த ரோடு போய் திருச்சி வரணுமாக்கும். திரும்பி வரணுமா? ஐயோ ஐயோ இல்ல இல்ல தாங்க தன்னால உடிச்சா திருண்டியா? ஐயோ நல்லா இருக்குமா? நல்லா இருக்கியா? என்ன பண்ண போறீங்க? ஐயோ அவங்க போறீங்க.
கூச்ச மாதிரியா விட்டுறியா குளிரையா பச்சை தனியா நான் சுத்தியா ஐயோ 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 அட பாருங்க சில்ல மொட்டை அடிக்கிறது നമ്മുടെ കുടുംബ വഴക്കമല്ല അറിയോ மொட்டையா தலை தப்பிச்சிருப்பா പക്ഷേ കാത് കുത്തും என் பேர் சின்ன பாண்டிங்க ஊரு தமிழ்நாடு பொழப்புக்காக இங்க வந்தேன் கையில சட்டியை கொடுத்தானுங்க குறைச்சு பேசாது வாடா எப்படி பேசாம வர்றது போயா ஏனுங்க எங்க ஊர்ல நான் எத்தனையோ பேர் காலையில பூசி வச்சிருக்கேன் இவனுக்கு என்னன்னா என் காதைய குத்தி எனக்கே வளையிட்ட மாட்டானுங்க நீங்க எல்லாம் மலையாளம் பேசுறீங்க நான் தமிழ் பேசுறேன் நான் எப்படிங்க இந்த ஆளுக்கு புள்ளியா முடியும் எனக்கு அறியா இந்த தமிழனானு இதுதான் நம்ம ஆளுங்க கிட்ட எங்க போனாலும் கொடி நாட்டுவாங்க நிறுத்தா மறிச்சு போது எந்த இத முதல்ல சொல்லிருக்க கூடாது சட்டியை நான் கையில பிடிச்சுக்கிறேன் இந்த அப்படி நான் கர்மாதிக்கு வரேன் ஐயோ ரொம்ப விடாது ஐயோ பாப்பா ஏன் ஆச்சரியப்படுற நானும் தமிழன் தான் உழப்புக்காக மலையாளம் பேசுறேன் இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படி இங்க வருவேன்னு எனக்கு தெரியும் என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க ஓ இதுவா மரவழியில ஒருத்த மாட்டி விட்டான் சாமிநாதன் இங்க தானே இருக்கான் அவனை கூடு இங்கதான் தங்கி இருந்தாரு வேலை விஷயமா பம்பாய் போயிருக்காரு வர 1 மாசம் ஆகுமே ஐயோ இல்லையா அவனை நம்பி கேரளாக்கு வந்தேன் இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி பொண்ணு தான் சாமிநாதன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க ஊருக்கு புதுசு வேற அவன் வர்ற வரைக்கும் அவன் ரூம்லயே தங்கிக்கலாம் அவன் வந்து அனுப்பிச்சிருவீங்களா அதை பத்தி அப்புறம் யோசிப்போம் மாங்காய் எல்லாம் எண்ணி வச்சிருக்கீங்களா இடிஞ்சா அதானே வேற 1 2 ஐயோ ஐயோ துண்ட காணமே இப்படியா வெளியே வந்து ஐயோ எந்த சார நீங்களே விட இன்னெல்லாம் எல்லாருக்கும் துண்டு கொடுத்தலே இன்னும் எனக்கு தரும் அந்த ஏமா கேக்குற இருந்த ஒரு துண்டியை தாராவத்து உட்காந்துருக்கேன் அந்த லுங்கி கொஞ்சம் எடுத்து போட உனக்கு புண்ணியமா போயிடும் ஓ லுங்கியோ அதே வள்ளிய லுங்கியா நான் வர ஐயமா ஐயோ என் மாதிரி அது புது லுங்கி யாரும் இல்லாத தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன் அதையும் எடுத்துன்னு போயிட்டியா மான சுத்தம் என்ன உனக்கு துண்டு வேணுமா எல்லாம் தீர்ந்து வச்சு போ ஏய் இப்படி வரும் வர முடியாதுமா வர முடியாத பொசிஷன்ல இருக்கேன் எந்த இது இப்படி ஒரு பெண்ணை கஷ்டப்பட்டு விழிக்கல நீ வராதது நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஆதி மனிதன் ஒண்ணும் போடலாமா சுத்தமா இருக்கிறேன் ஐயோ பரவாயில்ல இப்படி வரும் பரவாயில்ல வருவான் மோசமான பொண்ணா இருக்கு நீ பாஷை புரிஞ்சுதான் பேசியா இல்ல புரியாம பேசியா என் துண்டு தண்ணியில போயிருச்சு தாவணியை போட்டு கட்டிக்கிட்டு வரேன் ஐயோ கடவுளே 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 அதே அதே அட கேரளாக்கு வந்து கூட நம்மள சூப்பர் ஸ்டார் தான் காப்பாத்துறது இந்தா திரும்பிக்குமா வண்டி மாட்டிச்சா அதான் தாராள மனசு என்ன லம்பாடியா அடிக்கிற கொடு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா உன் கை என்னத்துக்கு ஆகும் நான் பாத்துக்கிறேன் இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன் பவளா குடு
ஆமா, என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா? നിങ്ങളുടെ സംസാരവും എനിക്ക് വളരെ ഇഷ്ടമായി. சம்சாரமா? அவளையே இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறேன். மூதேவி, அவளுக்கு வாழ்க்கை பத்தி என்ன சுகத்தை நான் கண்டேன். இத்தனை வருஷத்துல அன்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா, இல்ல பாசத்தோட ஒட்டி பழகி இருப்பாளா? எத்தனையோ பேர் என்ன வீட்டு மாப்பிள்ளையா கேட்டாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் நல்ல கட்டையா இருக்கிறாளேன்னு எங்க அம்மா இவளை கட்டி வச்சாங்க. ஒன்னையே எடுத்துக்க, என்கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா பழகுறேன். இந்த மாதிரி ஒரு நாளாவது பழகி இருப்பாளா? ராட்சசி! என்ன வச்சுக்கிட்டு இருக்க நீ? 3 வேளை கொட்டிக்கல, ஒழுங்கா வேலை செஞ்சா என்ன? அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை தர கழிச்சிடுவாங்க. அதுதான் நினைக்கிறாங்க. போங்க போங்க. எங்கடா போற? பவளத்தை பார்க்க போறேன். பார்க்க கூடாது. பாப்பேன். பேச கூடாது. பேசுவேன். பேசு. ஆனா என்ன கொஞ்சம் பேச விடுறா. இல்லை, பவளம் எனக்குத்தான் சொந்தம். நான் மூத்த பிள்ளை, பவளம் எனக்குத்தான் சொந்தம். இளையவன் நான் செல்ல பிள்ளை, ஆகவே பவளம் எனக்குத்தான் சொந்தம். திருவிளையாடல் எனக்கு தப்பா வேற பேசுறியா? அவையார் விட்டாரு. എന്താ ഒരു ശബ്ദം? എന്തിനാ അടിച്ചത്? எங்க நேரத்துல இது ஒரே புழுக்கமா இருந்தது, அதான் குளிச்சிட்டு வரலான்ட்டு போறேன். எப்பவுமே இல்லாத புழுக்கம் இப்ப என்ன திடீர்னு? நீ பகல்லே குளிக்க மாட்டேன், அது குளிர்ல ரா குளியில. நான் எப்ப வேணாலும் குளிப்பேன், அதை கேக்குறதுக்கு நீ யாரு? பவளம், அன்பே, ஆருயிரே, உன்னை தன்னந்தனியாக சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர் என்றும் பாராமல் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். கண்ணே, உன் கையை எடுத்து வீசு. சாம்பாரில் ஊறிய போண்டாவை போல் தண்ணீரில் ஊறிய உன்னுடைய கைகள் சொதபுதோ என்று ஆகிவிட்டதே. அதை நினைக்கின்ற பொழுது என் மனம் கொதி கொதி என்று கொதிக்கிறது, சிலிர்க்கிறது. பவளம், இதோ பார், இந்த நீரோட்டத்தில் நம்முடைய காதல் களியாட்டத்தை வைத்துக் கொள்ளலாமா? அதனால் உனக்கு நாணமா இல்லாவிட்டால் பயமா? என்ன? നിങ്ങളുടെ അമ്മ എന്നെ ദുഷിച്ചു. ഞാൻ എന്ത് ചെയ്യും? கோலம் விட்டு நின்று போயிட்டு லட்சுமி வரும். நீ இடியாமாவில கோலம் போட்டா உன்னை இடிக்காம இருப்பாங்களா? இனிமே எதை செஞ்சாலும் என்ன கேட்டு. நீங்க அம்மா என்ன அடிக்குவோ? எங்க அப்பா அடி வாங்குறதா நீ பார்த்தே இல்லையா? எங்க அப்பாவே அடிக்கிறாங்கன்னா உன்னை அடிக்காம இருப்பாங்களா? இனிமே அவங்க அடிக்க வந்தா உனக்கு மயக்கம் வந்த மாதிரி நீ நடிக்கணும். மத்ததெல்லாம் நான் பாத்துறேன். இப்போ இவளால காலையில இடியாப்பம் கட்டாயி போச்சு. பாண்டி, என்ன அழுதுகிட்டே போகுது? என்ன விஷயம்? அது ஏதோ சின்ன பிரச்சனையா சொல்லிட்டு போகுது. நீ ஏதாவது சொன்னியா? நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன், ஆனா அவ அழுகிறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்படியே மறைக்காம சொல்லு. சொல்லட்டுமா? நீ எதோ அந்த பொண்ணு கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினியா? அது யதார்த்தமா போய் அம்மாட்ட சொல்லிருச்சு. அம்மா வேற கோவமா இருக்காங்க, உன்னை வேற கூப்பிட்டாங்க. என்கிட்ட ஒரு தொடப்பம் கேட்டாங்க. உங்ககிட்ட கேட்கறதுக்கு நியாயம் இல்லையே. அப்பா கிட்ட தான் தொடப்பம் இருக்கும், அவர் தான் மாமூலா பெருக்கிறவரு. நான் அந்த பொண்ணு கிட்ட கனவுலதான் பேசின மாதிரி. அம்மா, அம்மா என்னோட க்ஷமிக்கணும். இது போல தப்பு இனி நான் செய்யல. நீ தப்பு பண்ண நான் திட்டினேன், அவ்வளவுதான். எழுந்துரு. அம்மா, அம்மா, தப்பு என் மேலதாம்மா, அவ மேல இல்ல. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டேன். வயசு கோளாறு. சின்ன தப்ப நீ பெருசுபடுத்தாம நீதாமா மன்னிக்கணும்.
டேய் இடியாப்ப மாவு எடுத்து கோலம் போட அவகிட்ட நீ தானே கொடுத்த. கனவு நனவு இடியாப்பம் ஊத்தப்பம் ஒண்ணுமே புரியலையே. சின்ன பொண்ணு ஏய், என்னடா இது புது பழக்கம்? அலாரம் அடிச்சு எந்திரிக்கல, அலாரம் அடிச்சுதான் நீங்க எந்திரிக்கல. மவனை இந்த அடிக்கு எந்திரிச்சே ஆகணும். எம்மா ஏய், அடிச்சு எழுப்புறது அப்ப, கூப்பிடுறது அம்மாவா? ஏன்பா அப்படி நிமிஷப்படுத்துற? மனுஷன் ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா தூங்க விட மாட்டியே? விட்டா 10 மணி வரைக்கும் தூங்குடா. எங்கடாவன்? எங்க போனா இவன்? டேய் குப்பா நாயே, எந்திரிடா. மாமா மாமாவது கீமாவது இறங்குடா. ராத்திரி பூரா கதை யோசனை பண்ணிட்டு இப்பதான் தூங்குனேன், அதுக்குள்ள எழுப்பி விட்டீங்களா? கதை கத்திரிக்காய் எல்லாம் அப்புறமா இருக்கட்டும், முதல்ல வேலையை போய் பாடுறா குப்பா. மாமா நீங்க நாயை பேயணும்னாலும் 40 தடவை கூப்பிடுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா குப்பானு ஒட்டியா கூப்பிடாதீங்க. குப்பு ராஜா குப்பு ராஜான்னு அழகா கூப்பிடுங்க, சந்தோஷப்படுறேன். குப்பு ராசாவா? ஆமா, ஏன்னா வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய டைரக்டரா வந்து இந்த தமிழகத்தை கலக்கு கலக்குன்னு கலக்க போறேன் நான், வச்சுக்கங்க. டேய், கலக்குறது அப்புறமா இருக்கட்டும், முதல்ல போய் பல்ல விளக்குடா. கெட்ட வாடை அடிக்குது. அது உங்க வாய் மாமா. மாமா அதுக்கு தான் சொல்றேன், டெய்லி 4 வேளையாச்சும் விளக்குங்க சொன்னா கேக்குறீங்களா? டேய் போயிரு, கொன்னே போடுவேன். போடா போ. டேய், நீ என்ன நமாஸ் படிக்கிறியா? ஐயோ எந்திரா. பாம் 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 பாம். வாங்கடா, இந்தாங்க கஷாயம் சாப்பிடுங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையாப்பா? டேய், இத வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டா முகம் களையா இருக்கும், உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும். ஒண்ணுக்கு ஈய மாதிரி போகும். அது எப்படியோ போகட்டும். உங்க அப்பா ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் மேஜர் சந்திரகாந்த். நான் எப்படி இருக்கிறேன், நீ எப்படி இருக்கணும்? மாமா நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க மிலிட்டரி மேனு, இவன் உங்க பையன். நீங்க கொடுக்கலாம், அவன் குடிக்கலாம். நான் ஏன் குடிக்கணும், என்ன ஏன் டார்ச்சர் பண்றீங்கன்றேன். டேய், அத குடிச்ச டார்ச்சர் இன்னையோட போயிடும். விளக்கெண்ணைய கொடுத்த 1 வாரத்துக்கு டார்ச்சர் ஆயிடும், நாரிடுவேன். மாப்பிள, மாமா மத்திய சிறைச்சாலையில ஜெயிலர் இருக்க வேண்டியவரா. படாத பாடு ஒருத்தராரப்பா. 100 200 300. என்ன பண்ற? நான் நித்ராசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டோன்ட் டச் டிஸ்டர்ப். எதிர் வீட்டுல ஒரு அருமையான ஃபிகர் எக்ஸசைஸ் பண்ணுது. ஃபிகரா? பொண்ணா? எங்க? ஏன்னா உனக்கு பாக்குறதுக்கே இருக்குது. மாப்பிள சும்மா கிளம்புடு கொண்டேன். பொண்ணோட கழுத்து கீழே கவனி. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஒரு டைரக்டர் தேவை, ஒரு பொண்ணோட முகம் மட்டும்தான். டோன்ட் டிஸ்டர்ப். அது இல்லடா, கழுத்துல ஒரு கேட், ஒரு பூனை தொங்கு பாத்தியா? பூனையா? எங்க? ஆமா. டேய், ஐயோ, எக்ஸசைஸ் பண்ண சொன்னா அங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? பூனை மாமா, பூனை. பூனையா? எங்கேயும் காணுமே. ஹிட்லர் கொடுங்கோல் ஆட்சி புரிந்தார். நாட்டு மக்களின் சுதந்திரம் பறிபோனது. வீட்லயும் ஹிட்லர் கொடுங்கோலன் துர்மரணம் அடைந்தான். டேய், என்னடா படிக்கிற? உங்க வரலாறு தான். இல்ல, ஹிட்லர் வரலாறு. ஒழுங்கா படி. நான் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு சாயந்தரம் வந்துடுறேன். ஆமா, இன்னைக்கு காலேஜ் லீவ் தானே? படிக்கிற, சாப்பிடுற, தூங்குற, பக்கத்திலே போய்க்கோ. ஆமா, அந்த குரங்கு எங்க? நான் இங்கதான் இருக்கிறேன். நீங்க 2 பேரும் பேசுறத நான் டாப் ஆங்கில இருந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய்,
என் தங்கச்சி உன்னை பெத்ததுக்கு ஒரு குரங்கு பெத்திருக்கலாம்டா. ஆத்திர அவசரத்துக்கு வித்த காட்டி பொழைச்சுக்கலாம். அப்பா அவனையும் கொஞ்சம் பாத்துக்குப்பா. எங்கேயாவது கீழே விழுந்து கைய கால உடைச்சுக்க போறான். அப்புறம் அப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியாது. அதான். என்னடா எங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறீங்களா? திடீர்னு வீடு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றது? 101க்கு டயல் பண்ணுங்க. ஃபயர் சர்வீஸ் வந்து உங்களை காப்பாத்திரும். அவங்க வரதுக்குள்ள எங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா நான் வந்து பாத்துக்கிறேன்டா. எதுக்கு? எதாவது வந்து போயிருக்குன்னு பாக்கவா? போங்கடா போக்கத்த பசங்களா. நீ வண்டி எடு. ஐயோ மாமா, கொஞ்ச நேரம் நீ உள்ளரு, நம்மால வெளியே வரட்டான். என்ன ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். ஏன் 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 என்ன பெருசா தப்பு பண்ண போட்டு அடிக்கிறீங்க? கொல்லுங்க, எங்களை கொல்லுங்க. இவ்வளவு கண்டிப்போட வளர்த்த என்ன பார்த்து இழுத்தடா பேசுறீங்க? உங்களை விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். உயிரோடு நான் விட மாட்டேன். வரேன், வரேன்டா, வரேன். மாமா மாமா, துப்பாக்கி கூட்டு போறா. என்னடா பண்றது? கால போய் விடுதா? ஆமாமா. ஐயோ மாமா, எங்க அப்பா செத்துட்டாரா? அவரா சாகல, நீதானா கொண்டுட்டோம் சொல்றா. 2 பேர் சேர்ந்தா கால விழுதோம். இந்த கொலையில 2 பேருக்கும் பங்கு இருக்குது. மாமா என்ன பண்றது? மாப்பிள, நம்ம இனிமே இங்க இருந்தோம்னா போலீஸ் பிடிச்சு தூக்குல போட்டுவிடா. வா ஓடிடுவோம். ஓடிட்டா எங்க அப்பா கேரளா கொல்லி வைப்பாங்க. கொல்லி வைக்கிறத பத்தி யோசிச்சா நம்மளுக்கு கொல்லி வச்சிருவாயிடா. வாடா ஓடிடுவோம் மாப்பிள. அப்பா கேட்கற தைரியமா வாடா. ஏய், எங்க அப்பா ரொம்ப அநியாயம் பிடிச்சுடா. உயிரோட இருந்தப்போ நம்மள துரத்திக்கிட்டே இருந்தாரு, இப்ப செத்தும் துரத்திக்கிட்டே இருக்கிறாரு. கரெக்ட் குப்பா. இப்ப என்ன பண்ண போறோம்? மாப்பிள பாண்டியா நேத்துல இருந்து ஓடி ஓடி இப்பதான் பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்திருக்கான். உட்காந்தோம்ல 6 அமர யோசிப்பான். என்ன சொல்ற? தின்ன போத்து திங்கிறது அந்த பக்கம் தள்ளி திங்க கூடாது. ஒழுவ விட்டுக்கிட்டு என்னடா முறைக்கிற? பார்த்தா பயந்துருவோமா? அதெல்லாம் வேற ஆட்ட வச்சுக்கப்பா. பார்க்கத்தான் ஆள் இப்படி எந்திரிச்சு ஊடு கட்ட ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க, கிரக பிரவேசம் முடிக்காம நிப்பாட்ட மாட்டேன். ஜாக்கிரதை. அவனை மிரட்டாதடா. உன்னை பார்த்து பயந்த முதல் ஆள் அவன் தான் நினைக்கிறேன். டேய் வா. அந்த ஆள் அந்த பக்கம் போக சொல்லு. இப்ப பார்த்த பயமா இருக்கு. அது இருக்கணும். இவனை எதை வச்சு மிரட்டானே தெரியலையே. ஏய் இங்க வா. நல்லா 6 அடியில பால் குடிக்கிற குழந்தை. உட்காரு. நீ யாரு? எதுக்கு அழுற? என் பேரு அஜய் பாண்டியன். எங்க அம்மா செத்து போச்சு. என் பேரு அதான். உனக்கு அம்மா செத்து போச்சு, எனக்கு அப்பா செத்து போட்டாரு. நான் எங்க அப்பாவை பார்த்ததே இல்லை, போட்டோவில் தான் பார்த்துருக்கேன். எங்க அம்மா செத்து போச்சா சாவறதுக்கு முன்னாடி. அம்மா பாண்டியா வந்துட்டியா? இந்த உசுறு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ள உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுமா. இத்தனை நாளா உனக்கும் இந்த ஊருக்கும் உங்க அப்பா யாருன்னே தெரியாம உன்னை வளர்த்துட்டு, இப்போ அது சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா. என்னமா இது? இந்த டைரி தான்ப்பா எனக்கும் உங்க அப்பாவுக்கும் இருந்த உறவுக்கு ஒரே சாட்சி. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அப்பா யாருங்கிறது உங்க மாமனுக்கு மட்டும் தெரியவே கூடாதுப்பா. நான் செத்ததுக்கு அப்புறம் எப்படியாவது உங்க அப்பா கிட்ட போய் சேர்ந்துருப்பா. அம்மா அம்மா, ஐயோ அம்மா, எனக்கு படிக்க தெரியாதா? அதான் இங்க நின்று அவரு
நீ படி சொல்றியா? பிள்ளையார்பட்டி. உங்க அப்பா பேர் சுந்தரமூர்த்தி. ஏன்னா அவனை குப்பை மாதிரி எழுதி போயிட்டானுங்க. அதுவா என்கிட்ட தான் வந்து கேட்டாங்க. நான் தான் அவங்களை இங்கே தள்ளி விட்டேன். போற வேகத்துல இந்த குப்பையை வேற போட்டு போயிட்டான். என்ன இருக்குன்னு தெரியலையே. அவருடா மாமா பாரு மாமா, இவனுங்க என்னை கட்டிப்படுத்திட்டு வந்தானுங்க. நல்ல இடத்துக்கு நீங்க வந்தீங்க என்னை காப்பாத்த. அடி மாமா இவனுங்களா. முட்டாள், உன்னை தூக்கிட்டு வர சொன்னதே நான் தாண்டா. ஏன் மாமா, நீ கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன்ல. உங்க அம்மா கொடுத்தாங்களே இந்த டைரி எங்க? மாமா அம்மா அம்மா செத்து போச்சு. டைரி எங்கடானா? அதுவா, இந்த விஷயம் உங்க மாமாவுக்கு தெரிஞ்சா காசுக்காக உங்க அப்பா மிரட்டுவான். டைரியா? எந்த டைரி? இவனை கேட்டா ஒழுங்கா சொல்ல மாட்டான். இவன் பையில தெரிந்தா. பாஸ், டைரியை காணுமா? காணுமா? டைரி எங்கடா? அஜய் பாண்டியன், அஜய் பாண்டியன் பாண்டியன் கதையில் ஒரு திருப்பம். அது என்னன்னு நான் சொல்றேன். சொல்லு. அஜய் பாண்டியனும் அவங்க அப்பாவை பார்த்தது இல்ல, அவங்க அப்பாவும் அஜய் பாண்டியனை பார்த்தது இல்ல. நமக்கும் வேற கதி இல்ல. அதனால அஜய் பாண்டியன் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பாண்டியன் போறான். எஸ், யூ ஆர் கரெக்ட். அட்ரஸ் போடுறா மாப்பிள. பிள்ளையார்பட்டி ஸ்ரீராம பவனம். பத்து வருடங்களுக்கு பிறகு இந்த குப்புராஜாவின் கால்கள் மீண்டும் கிராமத்து மண்ணில் பதிகின்றன. நகரத்து காற்றையே சுவாசித்துக் கொண்டிருந்த இந்த குப்புராஜா கிராமத்து மண் வாசனையை சுவாசிக்க வந்து கொண்டிருக்கின்றார். ஏய், அங்க என்னடா தனியா நின்னு யோசிக்கிற? இந்த மண்ணோட வாசனை என்னோட கலைதாகத்தை தூண்டுது. கொஞ்சம் வாயில போட்டு தண்ணிய குடி. அடி வாங்க போறா. வாடா. ஆஹா, அந்த காலத்து கவிஞரெல்லாம் இயற்கையை பெண்ணோடு ஒப்பிடுவாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது இப்ப கண்கூட பாக்குறேன். கார்மேகங்கள் தான் உந்தன் கூந்தலும், அதனுடைய பிரகாசமாய் ஜொலிக்கும் சூரியன் தான் உந்தன் முகமும். அடடா, அந்த குன்றுகளுக்கு நடுவே ஓடும் சுற்றோடை தான் உந்தன் தாவணியும். மொத்தத்தின் உந்தன் அழகு என்னை அள்ளி அணைத்து முத்தமிட தூண்டுகிறது. யோ, என்ன கிண்டலா பண்றீங்க? ஏமா, நீங்க என்ன எங்களுக்கு அத்தை பொண்ணா மாமன் பொண்ணா உங்களை கிண்டல் பண்றதுக்கு? அவன் ஏதோ செழுமையா இருக்கிற மலை மடுவை பத்தி வர்ணிக்கிறான். உங்களுக்கு என்ன கோவம் வருதோ தெரியலையே. எங்களை வர்ணிக்கிறது வேற வர்ணிச்சுட்டு மலை மடுன்னு சமாளிக்கிறியா? யாரு? நாங்க உங்களை வர்ணிக்கிறோமா? ஏய், கொடுமையால இது. ஏமா, உங்க வீட்டு கண்ணாடியில உங்களை முன்னாடி பின்னாடி எல்லாம் பாத்துக்கிறீங்களா? அவ்வளவு திமிரா? எந்த ஊரியா உங்களுக்கு? கலைஞனுக்கு யாரும் ஊரே, யாவரும் கேளீர். மறுபடியும் கிண்டலா? உங்களை சும்மா விடக்கூடாது. கன்சாமி அண்ணே, முன்சாமி அண்ணே, நாங்க குளிக்கிற இடத்துல இந்த பசங்க வந்து கலாட்டா பண்றாங்க. ஏய், யாராவது பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல கலாட்டா பண்றது? என்னன்னு பார்க்கலாம். டேய், ஆள் வச்சு தான் குளிக்கிறாங்க. என்ன விட்டு ஓடுறா நீ? டேய், நிறுத்துங்கயா. ஏயா, இப்படி சும்மா தொண பேசிக்கிட்டு இருந்தா பஞ்சாயத்து எப்படியா நடத்துறது? சும்மா இருக்க மாட்டீங்களா? வந்திருக்கிறவங்கள என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாம்? கண்ணம்மா, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. 4 வருஷமா நான் இவரோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேங்க. 6 மாசமா இவர் வேற ஒருத்தைய வச்சுக்கிட்டு என்னையும் என் குழந்தைய கவனிக்கிறதே இல்லைங்க. கேட்டா அப்படித்தான் செய்வேன்னு சொல்றாரு. இப்படியே போச்சுன்னா நானும் என் குழந்தைய நடுத்தருவுல தாங்க நிக்கணும். பஞ்சாயத்துக்கார விசாரிச்சு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்க வழி பண்ணுங்க. ஏன்பா, உன் பொண்டாடி சொல்றது வாசமா? வாஸ்தவம் தாங்க. ஒரு நாள் ஆசைப்பட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டாங்க. இத காரணம் காட்டி தினமும் ராத்திரியான சண்டை சச்சரவு தாங்க. எங்களுக்கு ஒத்து வராதுங்க. வெட்டி விட்டுருங்க. பாருப்பா, உன் முடிவு அதுதான் ஆயிட்ட பிறகு பஞ்சாயத்து சொல்ற முடிவுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதுனா வரைக்கும் இவ உன்னோட வாக்கப்பட்டு ஒரு புள்ளையும் பத்துக்கா. இவளையும் பார்க்கணும், இவ புள்ளையும் பார்க்கணும். அதனால இது வரைக்கும் நீ சேர்த்து வச்சிருக்கிற சொத்தெல்லாம் இவளதான் சேரும். இனிமே நீ தனி மனுஷனா போய் அவளோட வாழ்க்கை நடத்திக்க. இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு. என்ன பெருசு? சரிதாங்க. ஏங்க, முந்திரி கோட்டை மாதிரி பேசுறேன்னு நினைக்காதீங்க.
உங்க தீர்ப்பை கொஞ்சம் திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும். ஏய், காலங்காலமா பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன் தீர்ப்பையே திருத்த போறியாக்கம் என்ன? இல்ல, அந்த பொண்ணு வாழ்க்கைய பத்தி கேட்டா நீங்க வயல்வெளி எல்லாம் பிரிச்சு கொடுக்குறீங்க. பின்ன இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க? சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே. சொல்லு. சொல்லாமடா. அதானே சொல்லுமாப்ல. எது சொன்னாதானடா தெரியும். அந்த பொண்ணை நான் வச்சுக்கிறேங்க. ஏய், எவ்வளவு தெரியும் இந்த பொண்டாட்டியை வச்சுக்கிறேன்னு சொல்லுவேன். ஏன் கண்டவனுக்குள்ள முந்தானே வரைக்கும் அந்த கடமை என்ன கேடு கட்டவளா? ஓ, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே சட்டையை பிடிக்க வரையே. இப்போ உன் பொண்டாட்டியை கட் பண்ணி விட்டுன்னு வச்சுக்க, நாளையில இருந்து போற வரவெல்லாம் வச்சுக்கிட்டுமான்னு கேட்பான். என்ன பண்ணுவேன்? எல்லா சட்டையும் பிடிச்சிடா நீங்க. குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும், நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். ஏமா புருஷங்காரன் ஹோட்டலுக்கு போறான்னு புலம்புறிய, நீ வீட்டுல ருசியா சமைச்சா அந்த அளவுக்கு ஹோட்டலுக்கு போறான். ஓ, ஹோட்டலுக்கு போய் காசை கொடுத்து உடம்பு கெடுக்காதியா, போயா. நல்ல நேரத்துல வந்து எங்களை சேர்த்து வச்சீங்க. பாக்கிறதுக்கு சின்ன பசங்களா இருந்தாலும் தீர்ப்பை எவ்வளவு கரெக்டா சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? பாண்டியா, நீ உண்மையிலே பாண்டியன் தாண்டா. நான் என்ன பல்லவன் நான் சொன்னேன்? அங்க ஆளை காணோம். பெருசே, பெருசே, உங்ககிட்ட பேசணும். இவன் எதுக்கு நம்ம பின்னாடியே வரான்? இல்லையா? இல்ல, என்னப்பா? நான் உங்களுக்கு அப்பா இல்ல, நீங்க தான் எனக்கு அப்பா. தெரியுதா? எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதா? புரட்டி பாருங்க, பூர்வீகமே தெரியும். ஒரு கொசுவத்தி சுருள் சுத்துமே பிளாஷ்பேக்கு. இது எல்லாத்தையும் 2 நாளைக்கு முன்னாடி தான் அம்மா என் கையில கொடுத்துட்டு என்ன அனாதையா விட்டுட்டு எடுத்து போயிட்டாங்கப்பா. ஒன்னாத்தா போயிட்டானா? இனிமே என்ன பண்ண போற? நான் என்னப்பா பண்ண போறேன்? பேசாம நம்ம வீட்டுல என்ன வளர்த்துக்குங்க. போச்சு போச்சு. இந்த விஷயம் உன் சித்திக்கு தெரிஞ்சதுன்னு வைய, அவன் உயிரை விட்டுருவான். அப்போ நீ பெத்த புள்ள நான் அனாதையா போட்டா? என்ன ஒரே தர்ம சங்கடமா போச்சு. சரி, இப்போதைக்கு எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். நான் சொல்ற வரைக்கும் வாயை தரக்கூடாது. என்ன? வா. ஆத்திய கவுதாச்சி வா. ஸ்ரீராம பவனம் கட்டிக்கிட்டது 2 பொண்டாட்டி, வீட்டுக்கு பேரு ஸ்ரீராம பவனமா? சுத்தமான அயோக்கியண்டா நீ. வரேங்க. யாருங்க இவங்க? என் ஃப்ரெண்டு மேஜர் சந்திரகாந்த் இல்ல, அவன் பையன். அப்படியா? மாப்பிள்ள, நம்ம விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு போலுக்குடா. அப்பன்னு என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னங்க நீங்க வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டு வாங்க. வாங்க உள்ள. வாங்கப்பா. அப்பா, முத வீட்டுக்குள்ள வரேன். வலது கால எடுத்து வைக்கணுமா இடது கால எடுத்து வைக்கணுமா? ஏதோ ஒரு காலை வச்சு வா. ஐயோ, வா. தண்ணி சாப்பிடுறீங்களா? குடு. ஐயோ, அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. சோடா ஊரெல்லாம் இருக்கா? ஆமா, அப்பா அப்படி இருக்காரு. அவர் போய் சேர்ந்துட்டாருங்க. அது வந்து ஒண்ணு இல்ல, அவங்க அப்பா பாண்டிச்சேரியில கடை வச்சாரு, அப்புறம் பர்மா பஜார்ல கடை வச்சாரு. எதுவுமே சரியில்லை, எல்லாம் நஷ்டம். நேரா சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. அதான் நான் சொல்றேங்க, அவர் பாண்டி பஜார்ல கடை வச்சாரா, பர்மா பஜார்ல கடை வச்சாரா, ஒண்ணுமே சரியில்லைன்னு சொல்லி நேரா சிங்கப்பூர் போயிட்டாருங்க. இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே இப்ப சொன்னீங்க. டேய், நாம தேவையில்ல. இதத்தான் நான் முதல்ல சொல்ல நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. ஐயா, அப்பா. இந்து, 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 இந்து. என்னம்மா? கற்பகம், எதுக்கு இவ்வளவு கூப்பிட்ட? வீட்டை சுத்தி காட்டதான். ஏன் நான் காட்ட மாட்டேன்? என்ன இது ஏன் சாயிலே இல்லையே? அவங்க அம்மா வேற, உங்க அம்மா வேற. நீங்களே சுத்தி காட்டுங்க, ஆ. நான் போய் இவங்களுக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு சரி, பண்றேன். நீ போமா. எரும முண்டா பரதேசி, இப்படி குடிச்சிட்டு வந்து சைக்கிள் மோதிரிய சைக்கிளுக்கா பிறந்திருக்க நீ? விடு மாப்பிள, அடிச்சனா? இல்ல வேணா விடு. யார் தெரியுமே? யாரா? என்ன சொன்னீங்க பாய்? கைய உள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அண்ணன் மாதிரி பழகி இருக்குமா? உள்ள கைய வர நீங்க பேசாத, குத்திர போறேன். கம்மியா அப்படி இல்ல மாப்பிள, பேசி இருக்கும்போது கை பாலு. மாப்பிள, சாராயம்டா, ஊரல் சரக்கு. ஒரு 2 ரவுண்ட் அடிப்போம்டா. ஏய், ஏற்கனவே ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுக்கிறோம். பாப்பலாம். மாப்பிள இரு மாப்பிள. பங்காளி, சாரா எங்க வைக்கிறாங்க? நம்ம தோப்பலதான். எருமை அக்கறை, நாம இக்கறையா? ஏய், என்ன குளிக்கிறவன் அங்கே நிக்கிற? வா வா. மாப்பிள, இதெல்லாம் ஒத்து வராது. இது ஓடுற தண்ணி இழுத்துட்டு போயிடும். நமக்கு நிக்கிற தண்ணி தான் மாப்பிள லாயக்கு. போடாங்க இவனே. சரி, நீ கடையில துணி எல்லாம் பாத்துக்க, நான் குளிச்சுட்டு வரேன்.
ஆமா கரெக்ட் தான். என்ன லொகேஷன். தண்ணி அடிக்கிற இடமே ஒரு புதுமையா இருக்கு. கிராமம் தான். கிராமத்தானுடைய கற்பனையே ஒரு வித்தியாசம் தான். ஏப்பா ஒரு பால் எவ்வளவுப்பா? இது பால் இல்ல குடுவ. சிறுசு 10 ரூபா, பெருசு 25 ரூபா. ஓஹோ. இந்தப்பா ஒரு பால் கொடுப்பா. அப்பா எவனோ பைத்தியக்காரன் துண்டை விட்டா. எவனா அவன் துண்டை விட்டு குளிக்கிறத? ஆழத்துல போத. ஐயோ என் மானம் மறந்து போத. ஐயோ ஆடோ பாவி, இவனையும் காணும் துணியும் காணும். ஐயோ தம்பி, இந்த ஜட்டி மெட்ராஸ் பர்மா பஜார்ல 15 ரூபாய்க்கு வாங்கினது. போட்டிருந்தனால 5 ரூபாய் கழிச்சுக்கா. 2 ரூபா கூட கழிச்சுக்கடா. மிச்சம் 2 ரூபாய்க்கு சாராயம் கொடு. இந்த துணிக்கு சாராயம் கொடுத்ததே பெருசு. ஏதோ என் மகன் சீன்ஸ் கேட்டதுனால கொடுத்தேன். இனிமே காசு கொடுத்தாதான் சாராயம், இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. அதெல்லாம் வேணாம்யா. நான் யாரு தெரியுமா? வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய டைரக்டர். நீ வேணா என்னை வச்சு படம் எடு. இப்ப கதை சொல்றேன். அதுக்கு அட்வான்ஸா 2 குடுவ கூடியா. இப்ப இப்படி ஆதாமையா வர மாதிரி அலைய விட்டான். ஐயோ எல்லாம் பொம்பளைங்க துணியா இருக்க. நம்ம கற்பை காப்பாத்திக்க விட வழியே இல்ல. ஆண்டவன் மன்னிச்சிரு. சத்தம் போட்டு ஊற கூட்டாதமா, என் மானமே போயிடும். யோ யாரியா நீ? நீயா? மானம் போகுதுன்னு தெரியுதுல்ல. முதல்ல என் பாவாடை கொடுத்துரு. அது முடியாது. உன் பாவாடை தான் இப்ப என் கற்பையே காப்பாத்துது. இந்த பாச்சால என்கிட்ட வேணாம். மரியாதையை என் பாவாடை என்கிட்ட கொடுத்துரு. இல்லன்னா நானே வந்து எடுத்துக்குவேன். ஐயோ வந்துடாதம்மா, உடம்புல ஒட்டு துணி கூட இல்ல. எதனா விபத்தாயிர போகுது. நான் சொல்றது நம்பு. என்னையா என்னென்னமோ கதை சொல்ற? கதையா? கதை இல்லம்மா, நிஜம்தான். வேணா சாம்பிள். இதுக்கு மேல காட்ட முடியாது. நீ மோசமான ஆளியா? முதல்ல என் பாவாடை என்கிட்ட கொடு. என்னது? நான் மோசமான ஆளா? நான் மோசமான ஆளா என்ன பண்ண தெரியுமா? இப்ப இங்கே அவுக்கணும். அவுக்கிட்டா? யோ வேணாம், கட்டி தொலைப்போ. திரும்ப வேண்டாம் இருப்ப சொல்ற? இல்லையா, இஷ்டத்தோட தான் சொல்றேன். போய்யா. அப்படி இருக்கணும். என்னமோ ஆள் தெரியாம ஆள்கிட்ட வந்து மோதிக்கணும். உலகே மாயம் வாழே மாயம் நிலையது நாம் காணும் சுகம் மாயம் உலகே. டிரைவர் வண்டி நிப்பாட்டியா. துடியா போமா? அங்க திரும்ப துடியா போமா கேட்கிற சொல்லியா? தங்கச்சி கமான் கமான். என்னடா என்ன நட்டாத்துல விட்டது இல்லாம இங்க கழுதிய டிரைவர் ஆகி பேசுகிறியா? கழுதியவா? அது சரி, இது அன்றையரு இதுலயே போயிடுற மாதிரியா? போடா, நான் ஆத்து குடிச்சிருக்கேன், அன்றாறு போட்டிருக்கேன். நீ பாவாடை கட்டிக்க நீ குடிச்சிருக்கியா? எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சா இப்பவே என்ன நேரா பாரு. போடா. பயமா இருக்கு. பயமா இருக்குதா? பயமா இருந்தா புடிச்சுக்க. யார் ஒன்ன பிடிக்கிறதா? என்ன புடி நீ? என்ன பண்ற? ஓட்ட கத்து கொடுக்குறேன். ஹேண்டில் பார் இங்க இருக்குது, கழுத்துல இது கையே ஒரு கிரிப்புக்கு தான். எனக்கு வெறுப்பா இருக்குது. இதா பாரு, நீ கத்து கொடுக்கறது முறையே இல்ல. அப்ப நீங்க கத்து கொடுங்க. நான் கத்து கொடுப்பேன், கத்து கொடுக்க மாட்டேன். அது ஏன் இஷ்டம். உனக்கு விவசாயம் இருக்குதா? இந்த சைக்கிள் கத்துக்கிட்டு என்ன பண்ணுவ? சைக்கிள் ஓட போகுது. உனக்கு கேட்டனா? நானும் அதான் கேட்டேன். அம்மா தான் கத்துக்க சொன்னாங்க. யாரு? உங்க அம்மாவா? உங்க அம்மாவா? ஏய் சும்மா இருக்க மாட்டா. அவ மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? நீ முதல்ல உள்ள போ. போல சைக்கிள் பெரிய சைக்கிள். சைக்கிள் உங்களுக்கு தான். எனக்கு தெரியும்டா. டேய் கண்ணா, டேய் அப்பா, ஏன்டா இப்படி அவஸ்தைப்படுத்துற? நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? என்னப்பா இது? சைக்கிள் கத்து கொடுக்கறது தப்புன்னு சொல்ற உலகத்திலே முதல் ஆள் நீ தான் அப்பா.
எப்பா அவங்களுக்கு தான் என்ன ஏதுன்னு தெரியாது, நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்படாதா? அப்படி என்ன தப்பா நடந்துக்கிட்டு நானே? ஐயோ, நீ தப்பா நடந்துக்க மாட்டேன், அது வயசு பொண்ணு, அது ஏதாவது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கடைசியில வில்லங்கம் ஆகி போச்சுன்னு. கடைசியில வில்லங்க வரக்கூடாதுன்னா இப்பவே போய் நீங்க நைனான்னு சொல்லிருங்க. ஐயோ, அதை என் வாயால எப்படிப்பா சொல்லுங்க? என் வாயால் சொல்றேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சைக்கிள்லாம் ஒதுக்கிறார் பாருங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? இல்ல, நம்ம 2 பேருமே சைக்கிள் ஓட்ட கத்துக்கலையா? வயசு பொண்ணு கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம்? வயசு பொண்ணுங்கிறதுனால தான் சைக்கிள் கத்துக்கவே சொன்னேன். தம்பி, நீங்க உள்ள போங்க. சரிங்க ஆண்டி, நீங்க சொல்றதால நான் இப்ப போறேன். அம்மாடி, பொண்ணு இல்ல, வயசு பொண்ணு சைக்கிள் கத்துக்கிறத பத்தி நான் தப்பா சொல்ல. கத்து கொடுக்கறப்ப வயசு போயலாச்சா, பின்னாடி தப்பு தண்டா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன். நான் எதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கேங்கிறது புரியாம ஏன் இப்படி எல்லாரும் கெடுத்துட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. போங்க. இருக்கிற கூட்டத்தை பார்த்தா டிக்கெட் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஒரு கோட்டை வாங்கி ஒதுங்கலாமா? கொஞ்சம் பொறுமாப்ல, டிக்கெட் தானே வேணா, முதல்ல காசு எடு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. அண்ணன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஏன்னா படம் 9 மணிக்கு போடுவாங்களா இல்ல 10 மணிக்கா? தம்பி மறுபடியும் வந்து மூஞ்ச பேத்து முடியும் பாத்துக்க. யார்டா கத்துறீங்க? தினபால எத்தனை டிக்கெட் கொடுத்தா? 2 டிக்கெட்டா 3 டிக்கெட் கொடுத்தானா? ஏன்டா வவுத்திரத்துல கலப்புற பண்ணிய தூக்கி போட மாதிரி போட்டுட்டாங்க. நீ விட்டுடு. டிக்கெட் எடுக்கிறதுல ஒரு கலடா. இப்ப பாரு கவனி. புத்தி கண்ணா, என்னக்கா குழந்தை தூங்கிருச்சா? லைன்லயே எவ்வளவு இருப்பீங்க? கொடுங்க. தேவா டியா? டி. ஆஹா, முடிச்சுட்டியா? இரு அம்மாட்ட வேணா, அம்மாட்ட மாமாட்ட இருமா. மாமா ஐயோ இருமா மாமாமா. ஏக்கா தம்பிக்கு சேர்த்து 2 டிக்கெட் எடுத்துருங்களேன். யோ, பிள்ளைய குடியா? முதல்ல பிள்ளைய குடியா? நானே என் புருஷன் டிக்கெட் கிடைக்கல, நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லி வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். வந்துட்டானுங்க பொம்பளைக்கு கிட்ட டிக்கெட் வாங்கி கொடுக்க சொல்லி. போவியா? அடா நம்ம டிக்கெட் ஏங்க? எனக்கு 2 டிக்கெட் எடுத்துருங்க. நாங்க இங்க 1/2 மணி நேரமா கால் வலிக்க நின்னுட்டு இருக்கோம். போய் வரிசை நில்லியா போயா? ஏங்க எனக்கு 2 டிக்கெட் எடுக்கிறதால இன்னும் 1/2 மணி நேரம் நிக்க போறீங்க. எங்கன்னா வலிச்சா சொல்லுங்க, போகும்போது சைக்கிள் டபுள் அடிக்கிறேன். யோ, வேணா நீங்க ஓடுங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். முன்னாலேயும் வேணாம் பின்னாலேயும் வேணாம், இடத்த காலி பண்ணி போயா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்ப் மீ. 2 டிக்கெட் எடுத்து கொடுக்கலாண்டி. ஏங்க சொல்றாங்கல்ல, இவன் மூஞ்சில கரிய பூசணும்னா இவனுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்கறோம். குடியா?